ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைமாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஹூக்கை பற்றி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நெக்கை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணி நெக்கில் வந்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து எடுத்து உள்ளே வந்து என்ன பண்ணுறோம், மடிச்சு அடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா பிசுறு தெரியாமல் உள்ளே மடிச்சு அடிக்கணும். நான் இப்போ அடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் உள்ளே மடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பேக் சைடில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்போ தையல் போட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்டு சேஃப் தான் வரும். சில பேர் வந்து பா சேஃபும் போடுவாங்க, சில பேர் யூ சேஃப் கூட போடுவாங்க. யூ சேஃபில் வி சேஃப் போடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து லென்த்து வச்சு இந்த மாதிரி வளைவு போட்டால் தான், அதாவது ஒரு ரவுண்டு கழுத்தாக இருந்தால் தான் வந்து நீட்டாக இருக்கும். இது ஒரு பா சேஃபாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். மித்த சேஃப்லாம் வந்து போட முடியாது. பேக் சைடெலாம் வந்து நிறையா சேஃப் போடலாம், ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் எந்த சேஃபும் போட முடியாது. ஸோ பார்த்துங்க, ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து தையல் வந்து வெளியே தெரியாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி இப்போயுமே பண்ணுறாங்க, அதாவது ஹெம்மிங் பண்ணுறாங்க ப்ளவுஸை. ஃப்ரண்ட்லேயும் பண்ணுவாங்க, பேக்லேயும் பண்ணுவாங்க, ஹெம்மிங் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஈஸி தான். ஏன்னா ஹெம்மிங் பண்ணால் வந்து வெளியே தெரியாது, தையல் எதுவுமே வெளியே தெரியாது. நம்ம வந்து ஹெம் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது எதுவுமே தெரியாது. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போடும்போது வெளியே தையல் தெரியும். ஸோ அதே ப்ளவுஸு கலரில் இருக்க நூலை போட்டோம்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட் சைடு இது ராங் சைடு இது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ்லாம் வந்து ரைட் சைடு ராங் சைடு தெரியாது. ஸோ நீங்கள் அதை மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. ஏன்னா பிகினர்ஸ் இருக்கவங்களுக்கு எது முன்பக்கம் எது பின்பக்கம்னு தெரியாது. ஏன்னா வந்து நமக்கு அந்த கிளாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா பழக நமக்கு புரியும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன், 2 ரைட் சைடையும் உள்ளே வச்சு நான் வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷோல்டர் ஜாயினிங் இருக்கணும். ஒன்று ரைட்டாகவும் ஒன்று ராங்காகவும் வச்சோம்னா தப்பாயிரும். 2 ரைட் சைடுமே உள்ளே வச்சு ஜாயின் பண்ணுறோம். அந்த நல்ல பக்கமும் உள்ளே பார்த்த மணிக்கு இருக்கணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலே நிறைய டிஃப்ரென்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ், ஒரு லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸில் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து எப்படி வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம என்ன பண்ணால் ஸ்டிச்சிங் மட்டும் போடுறோம். ஏன் நம்ம இந்த 1/2 இன்ச் போடுறோம் அப்படின்னா, பேப்பர் கட்டிங் போடும்போதே ஷோல்டருக்குன்னு ஒரு 0.5 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம். கீழே ஒரு 1 இன்ச் மடிச்சு அடிக்கவும், மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணவும் விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ அந்த 1/2 இன்ச் விட்டு நீங்கள் என்ன பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஷோல்டர் ஜாயின் 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிசுரை நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக ஒரே ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பிசுறு வந்து வெளியே தெரியாது. அதே மாதிரி நூலாக வராது. நம்ம மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸை போடும்போது என்ன குத்தும், அந்த இடத்துல ஷோல்டர் இருக்கிற இடத்துல இல்லைங்கன்னா லைட்டாக குத்தும். ஏன்னு கேட்டால் அந்த நூலாக வருதுல, ஸோ அதனால் குத்தும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி லைட்டாக சின்னதாக சிங்கிளாக ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டா பிசுறும் வெளியே வராது, நம்ம கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த பிசுரெல்லாம் வெளியே வந்து என்ன ஆகும்னா லைட்டாக ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் அந்த நூல். ஸோ அதனால் ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸ் தான், நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் பெருசாக தெரியாது, இது நார்மல் ப்ளவுஸு. அதனால் இந்த மாதிரி பிசுறு வந்து மடிச்சிடுங்க. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம், ஹெம் ஃபினிஷ் சீம்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறையா சீம்ஸ் இருக்குது. அதில் ஒரு சீம்ஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து 2 ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸில் வந்து பார்ட்டாக தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலாம். ஆனால் நான் ஒவ்வொன்றையும் வந்து ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில் தான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பு புரியலை அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு மாதிரி கூட நான் இதை வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணால் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுருக்கோம். ஸோ ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் சிங்கிள் ஃபோல்டு பண்ணி கீழே வந்து ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் ரைட் சைடு எது ராங் சைடு இது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லீவ் இருக்கணும். ஸோ ஸ்லீவில் வந்து மாற்றி வச்சிடக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறதே வந்து மாற்றி வைக்கிறது தான். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வச்சிடணும். குழிவு எந்த பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுருங்க. ஸோ இப்போ ஸ்லீவ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணால் அதை வந்து சிசர் கட் போட்டுக்கோங்க. நடுவில் இருக்க போக்காத சிசர் கட் போட்டுக்கோங்க. அதேமாதிரி ஷோல்டரும் நல்ல பக்கமாக தான் இருக்கணும், நம்ம ஸ்லீவும் நல்ல பக்கமாக தான் இருக்கணும். ஸோ ரெண்டுமே நல்ல பக்கம். ஓகே, அந்த பக்கத்தில் வச்சு என்ன பண்ணணும்னா ஸ்டிச்சஸ் போட்டுரும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்லீவோட நடுப்பகுதியை வச்சு என்ன பண்ணுறோன்னா ஸ்டிச் போடுறோம். ஸோ இதில் இன்னொன்றும் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் வந்து ஓரத்தில் வந்து நம்ம அடிச்சுட்டு அதை உள்ளே வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இது இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணால் ஷோல்டர் மேலே ஸ்லீவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஓரத்தில் தையல் போட்டுடுறோம். ஸோ இதுலேயுமே நீங்கள் 2-3 தையல் போடணும். எப்போயுமே ப்ளவுஸுன்னு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொன்றுலேயும் ஒரு 2 தையல் 3 தையல் போடணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸும் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும், பிரிஞ்சு போகாது சீக்கிரம். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணோம்னா இன்னும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து பகுதி தைச்சிட்டேன். ஸோ அடுத்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் வரையும் தைக்கணும், கீழே ஆம்கோல் வரையும் தைக்கணும். அதுக்கு இப்படி திருப்பி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ஆம்கோல் அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா சில நேரத்தில் ஸ்லீவ் வந்து கம்மியாக இருக்கும், பாடி பீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி மாற்றி இருந்துச்சுன்னா வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இல்லை ஸ்லீவ் அதிகமாக இருந்து பாடி பீஸ் கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக வந்து சைடில் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். பட் ஸ்லீவ் வந்து கம்மியாக இருக்குது, பாடி பீஸ் அதிகமாக நம்ம பாடி பீஸை கட் பண்ண முடியாது. கட் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வீணாக போயிடும், பத்தாது. சரியா? ஸோ அளவு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். ஆம்கோலையும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணும். அந்த வளைவும் உள்ளே வந்து 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கொடுத்து நம்ம குழிவு வரைஞ்சி நம்ம வந்து இது வெயிட் கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணியாச்சா? ஸோ ஸ்லீவ் கட் பண்ணல, ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சைடை வந்து நம்ம மடித்து அடிக்கணும். ஓகேயா? ஸோ இந்த பக்கம் ஸ்லீவ் அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குது, அளவு ப்ளவுஸில் வந்து ஓப்பனிங் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓப்பன் வித்து, ஸோ கீழ் ஓப்பன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அதை அப்படி என்ன பண்ணேன், அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதில் எப்படி 3 தையல் போட்டிருக்காங்களோ சைடில் அதே மாதிரி நீங்களும் 3 தையல் போட்டுக்கோங்க. அதாவது அப்படியே ப்ளவுஸ் வச்சு மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ பர்ஃபெக்ட் அளவு இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் போடணும். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கொஞ்சம் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் அந்த அளவு ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கணும், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 டாட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும், 1/2 இன்ச் விட்டு என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதை மடித்து இந்த பக்கம் இந்த ஸ்லீவ் இருக்குல்ல, ஓப்பன் வித் இருக்குல்ல, ஸோ இந்த ஓப்பன் வித் எவ்வளோன்னு நம்ம இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு 3 டாட் வந்து அப்படி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி அந்த 3ஐயும் வந்து என்ன பண்ணணும், 3 தையல் போட்டுருணும் கம்பல்சரி. ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ளவுஸ் பத்தலை அப்படின்னா பிரிக்கணும். ஸோ பிரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா 3 தையல் கம்பல்சரி போடணும். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அளவு ப்ளவுஸையும் நம்ம தச்சிருக்க ப்ளவுஸையும் என்ன பண்ணணும், அளந்து பார்க்கணும். எந்த அளவு இருக்குது, பேக் பார்ட்டில் எவ்வளோ அளவு வச்சுருக்காங்க, அது ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஸ்லீவ் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நம்ம அளந்து பார்த்துட்டோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு ஓரில் செக் பண்ணிட்டோம்னா அடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், போட்டு பார்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம தைக்கிற ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன், ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது ஸ்லீவில் வந்து கீழே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க அதை. ஸோ 2 சைடு இது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.